உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நிறைய நடந்திருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பிட்டு சொல்கிற போராட்டம்னு சொல்கிறது 38 பெரியார் நடத்தினதும், 65 திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தினதும், எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு இந்தி திணிப்பு நடந்தது 88 80களில். அப்போது இது மாதிரி ஒரு தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலைஞர் நடத்தினார். அப்போது இந்தி திணிப்பு என்பதில் வந்து திமுகவோட ரோல் தான் எப்போவுமே தொடர்ந்து இருக்குது. அவங்க திராவிட கழகமாக திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாவதற்கு முன்னால் 38 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல தலைவர்களை உருவாக்குச்சு. அண்ணா அப்போ தான் உருவாகி பெரிய தலைவராகிறார். கலைஞர் மாணவர் பருவத்தில் அவர் அரசியல் படுத்தினது அதுதான். புது வாழ்க்கைக்கு கலைஞர் எப்போ வர்றாருன்னா 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் பெரியார் தான் அவர் கொண்டு வர்றாரு. அப்போ அவர் வந்து ஊரில் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு திருவாரூரில் படிக்கிறாரு. அவங்க ஊரில் திருக்கோளையில் வந்து 10ஆம் வகுப்பு சரியாக படிக்கலன்னு மேற்படிப்பு கொண்டு திருவாரூரில் சேர்த்துருக்குறாங்க. இங்கே வந்து அவர் வந்து அந்த வயசுலேயே 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவர் வந்து அரசியல் நடவடிக்கை பெரியாரால் அவர் குடியரசு படித்து அதன் மூலமாக தாக்கத்தில் ஏற்படுற இந்திய எதிர்ப்பு பெரியார் அறிவித்த உடனே திருவாரூர் வீதிகளில் அவர் முதல்ல கையில் இந்தி மொழிகள் அவர் எழுதி போகிறவங்களும் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் அவரோட முதல் பொது வாழ்க்கை துவக்கமே. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவ்வளோ ஒரு எழுச்சியாக இருந்தது. அந்த போராட்டத்தின் இதுவாக தான் அவர் வகுப்பில் இருந்து அன்னைக்கு இருந்த இந்தி ஆசிரியர் இந்தி நடைமுறையில் இருந்திருக்குது. அப்போ அன்னைக்கு திருவாரூரில் இருந்த இந்தி ஆசிரியருக்கே நோட்டீஸ் கொடுத்துருக்காரு கலைஞர். படிக்கிற காலத்தில் இந்தி ஒழிகன்னு சொல்லி இந்தி வாத்தியாருக்கே கொடுத்தோன்னா அவர் கிளாஸில் வந்து அந்த இந்தி வாத்தியார் கருணாநிதி அப்படின்னு எழுப்பி வச்சு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹிந்தியில். போர்டில் எழுதி போட்டு என்ன படிக்கிறாரு, என்ன படிக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னு ஓங்கி பலார்னு அரைஞ்சிருக்காரு. அவர் அரைஞ்சி அதை சுருட்டு விழுந்தவர் தான் கலைஞர். அந்த பள்ளிக்கூடத்தில் அப்படியே சுருட்டு விழுந்துருக்காரு. அதற்கு பிற்பாடு பல ஆண்டுகள் பொறுத்து நீங்கள் அப்படியே சினிமா பாணியில் அதை சொல்லணும்னா இப்போ கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சராக இருக்கும்போது அவரை வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர்கள் மாநாட்டுக்கு போகிறதுக்கு சிறப்பு இதெல்லாம் காத்திருக்கிறார். அப்போ யார் வந்திருக்கிறாருன்னு ஜன்னலத்தை திரையை கலக்கி பார்க்குறாரு கலைஞர் பார்த்தா இவரோட ஓங்கி அரைஞ்சார் இந்தி வாத்தியார். அவர் உட்காந்துருக்காரு. என்னன்னா நீங்கள் திருப்பி அப்பா திருவாரூர் போனீங்கன்னா பள்ளிப்பருவம் ஓங்கி அரைஞ்ச உடனே இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இந்தி வாத்தியார் பயந்துட்டார். ஏன்னா இந்த கருணாநிதி வந்து வெளியில் அரசியல் பின்புலலாம் இருக்கிறான், நம்ம கதை அதே கதை பண்ணிடுவாங்கன்னு அன்னைக்கு ஸ்கூல் விட்டு போயிட்டார் அவர். இந்தி வாத்தியார் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்தி வாத்தியார் கலைஞர் பார்க்கவே இல்லை. அதற்கு பிற்பாடு அப்படியே டிசால்வ் பண்ணி கலைஞர் டேபிளில் விழுந்து கிடக்கிறாரு, இந்தி வாத்தியார் நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னா இப்போ கலைஞர் சிஎம்மாக இருக்கிறாரு, வெளியில் தெரிய இருக்குன்னா இந்தி வாத்தியார் நிற்கிறாருங்கிற காட்சி இருக்கு பாருங்க. பிரமாதமான ஒரு சீன் அது. ஹோமியோ வர்றாரு, யாரும் இவர் நிற்கிறாரு ஒரு அதிர்ச்சி. அப்புறம் வந்ததுக்கு பிற்பாடு ஹோமியோபதி டாக்டருக்கு போகிறாரு. அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து இந்திய எதிர்ப்பு நோட்டீஸ் கொடுத்தாரு இந்தி வாத்தியாருக்கு. அவர் கடுப்பாகி இவர் அரைஞ்சார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்தி வாத்தியாரை இந்தி நமக்கு வேணும் ஹோமியோபதி சட்டம் மாறிட்டாருங்கிறது. அந்த மாற்றம் கலைஞர் வந்து அப்போ இருந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வந்ததுங்கிறதுனால அவர் கடைசி மொழி திணிப்பு இந்தி திணிப்பில் வந்து உறுதியாக இருந்திருக்கிறாரு.